ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு உண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை அதாவது 19ஆம் தேதி அன்று நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. என் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் 2 வழிகள் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். வந்த பிரச்சனை என்றும் நிலைக்கப் போவதில்லை, அப்படித்தானே? அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய்? அவைகள் எல்லாம் அந்த வழியில் சொல்லப் போகிறது. ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம், அனுபவம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு புகட்டி உள்ளது. ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போதுதான் 1000 முறை கீழே விழும். ஆனால் கடைசியில் தன் காலை ஊன்றி நடக்கும். அவற்றை போலவே தான் நீ கீழே விழலாம், ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே. உனது நம்பிக்கையை திடப்படுத்தவே இந்த முருகப்பெருமான் நான் அவதரித்தேன். ஏனென்றால் உனக்கான நல்லதொரு வாழ்வுக்கு நானே பொறுப்பு. ஆகவே பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்து வருகிற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். முருகா முருகா என்று உனக்கு அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழிக்கிறாய். அதற்குண்டான பலனை நீ அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். ஆகவேதான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை கீழே இறக்கிவிட்டது. கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னதமான மனம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுகிற காண சகிக்காத மனம், எங்கும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் இந்த கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நல்லவர்களாக நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தையே மட்டும் ஏன் முருகப்பெருமான் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை போலத்தான் நல்லவர்களும் இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல என் செல்லமே. இது காலங்காலமாய் தொடர்ந்து வருவதுதான். நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்காக இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் அதற்கு ஏற்றார் போலத்தான் உனக்கு நான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும், நிறைய சிந்திக்க வேண்டும். ஆம் செல்லமே, இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்றுதான் இதை உனக்கு கொடுத்தேன். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. உனக்கான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகப் போகிறது. நாளைய பொழுது உனக்கான நல்ல பொழுதாக விடியும் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.